ஓம் நம சிவாய. தேவர்களும் முனிவர்களும் தாரகாசுரனை வதைத்து ஜெயங்கொண்ட சுப்பிரமணியரோடு சிவசந்நிதியை அடைந்து சிவபெருமானை வணங்கி அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேவதேவா, மகாதேவா, விஸ்வேஸ்வரா, பராத்பரா, பரா, வரதா, பவா, புவனா, அனந்தபாலா, பூதநாதா, சம்ஹர்த்தா, கங்காதரா, திரயம்பகா, திரிசூலதரா, கபர்தி, பரமாத்மா, ದಂಡಧರಾ, ವೇದಮಂತ್ರ ಪ್ರಧಾನ, ಸೃಷ್ಟಿಸ್ಥಿತಿ ಶಂಕಾರ, ನಾದ, ಅರೂಪ, ಸ್ವರೂಪ, நீலகண்ட, விபூதிதாரி, சகலபூத, பர்வதங்களில் மேருவே, நக்ஷத்திரங்களில் சந்திரனே, மகரிஷிகளில் வசிஷ்டரே, சகல வேதங்களிலும் ஓங்கார ரூபரே, சுவாமி, சம்சார பந்த துக்கத்தில் இருக்கும் எங்களை கரையேற்றி காப்பவர் நீரே. மகாபிரபு, தங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டிய சேவை எதுவும் உண்டோ? உம் கட்டளை எதுவோ என்று வேண்டி நின்றார்கள். அவர்களின் துதி மந்திரங்களை கேட்டு மகேஸ்வரர் மகிழ்ந்து, அமரர்களே, அருமுனிவர்களே, உங்களுக்கு எந்த தருணத்தில் துன்பம் வந்தாலும் அத்தருணமே அதை துடைத்து உங்களை காப்போம். நீங்கள் எப்பொழுதும் எம்மை நினைத்து வணங்கி வாருங்கள் என்று கருணை கனிவோடு கண்ணோக்கு செலுத்தினார். அனைவரும் அப்படியே செய்கிறோம் என்று கூறி அவரை பணிந்து விடை பெற்று சென்று அவரவர் இருப்பிடம் சேர்ந்து எவ்வித மனக்குறையுமின்றி எப்போதும் சிவபூஜை செய்து கொண்டு வாழ்ந்திருந்தார்கள். இவ்வாறு சூதமா முனிவர் சொன்னார். நைமிசாரண்ய வாசிகளாகிய முனிவர்கள், சூதரே, பூஜ்யரே, தாரகாசுர வதை நடந்த பிறகு நிகழ்ந்த சம்பவங்களையும் எங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சூத முனிவரும் உற்சாகத்தோடு சொல்லத் தொடங்கினார். தாரன் பெற்ற குமாரனாகிய தாரகாசுரனை முருகக் கடவுள் போர் முனையில் கொன்றொழித்த பிறகு தாரகன் புதல்வர்களாகிய வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் ஆகிய மூவரும் கடுந்தவம் புரியத் தொடங்கினார்கள். ஒற்றை காலில் நின்று 100 வருஷங்களும், பூமியிலிருந்து 100 வருஷங்களும், காற்றையே உணவாகக் கொண்டு பற்பல வருஷங்களும், அதிக தாபம் உண்டாக பல வருடங்களும், தலைகீழாக நின்று 1000 வருடங்களும், கைகளை மேலுயர்த்தி 100 வருடங்களும், துயரமயமான தவத்தை அநேக வருஷங்களுமாக இப்படி பல வகையான தவங்களை பிரம்மதேவனை குறித்து செய்தார்கள். தவம் செய்வோர் தாரனின் புதல்வர்கள் ஆனாலும், அவர்கள் அசுர வழி வந்த கொடியவராக ஆனாலும், அவர்கள் செய்கிற தவம் பெரும் மகிமை வாய்ந்ததால் அத்தவாக்னியின் ஜுவாலையால் உலகம் அழிய கூடுமாதலால் அவர்களுக்கு பிரம்மதேவன் காட்சியளித்து, நீங்கள் இம்மாதவம் புரிவது எதற்கோ? உங்களுக்கு வேண்டிய வரம் என்னவோ என்று கேட்டார். அதற்கு அவ்வசுரர்கள், சிருஷ்டிகர்த்தாவே, நாங்கள் சர்வ பிராணிகளிலும் ஒருவராலும் இரவா வரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரம்மதேவர் அவர்களுக்கு விடையாக, தவத்தர்களே, நீங்கள் கேட்கும் இந்த வரத்தை நாம் அளிப்பதற்கு இல்லை. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் இரவாமல் நித்தியமாயிருக்க யோகமில்லை. அதனால் உங்களுக்கு யோக பிராப்தம் கொண்ட வேறு வரங்களை கேட்டால் அவற்றை தந்தருள நாம் சித்தமாக இருக்கிறோம் என்று கூறினார். உடனே அவ்வசுரர் மூவரும், சதுர்முகரே, நாங்கள் எண்ணிய இடத்திற்கு போகவும் சஞ்சாரம் செய்யவும் பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 பறக்கும் பட்டணங்கள் வேண்டும். அவை 1000 வருடத்திற்கு ஒரு முறை ஒன்று சேர வேண்டும். அம்மூன்று பட்டணங்களும் ஒன்று கூடியிருக்கும் அந்த சமயத்தில் ஒரே பானத்தால் அவற்றின் முப்புறங்களையும் அழிக்க வல்லவன் எவனாவது இருந்தால் அவனால் மட்டுமே நாங்கள் மாண்டு மடிவோம் என்ற வரம் தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரம்மதேவன், நீங்கள் கோரிய வரத்தை தந்தருளினோம் என்று கூறிவிட்டு திரிபுர கோட்டைகளை நிர்மாணித்து கொடுக்க மயன் என்னும் தச்சனைக் கண்டு பொன், வெள்ளி, இரும்புகளாகிய 3 பட்டணங்களை நிருமித்து தாரகாசுர புதல்வர்களுக்கு தந்தருளும்படி கட்டளையிட்டு மறைந்தார். அப்படியே அந்த மயனும் முப்புற பட்டணங்களை நிர்மாணித்து பொன் பட்டணத்தை தாரகாக்ஷனுக்கும்
வெள்ளிப்பட்டணத்தை கமலாட்சனுக்கும் இரும்பு நகரத்தை வித்யுன்மாலிக்கும் கொடுத்தான். அவைகளில் பொன் பட்டணமான காஞ்சனபுரியை ஸ்வர்க்கத்திலும், ரசிதபுரியை மத்தியத்திலும், ஆயகபுரியை பூமியிலும் சஞ்சரிக்கத்தக்கதான யத்ர சூத்திரம் செய்து வைத்து பட்டணம் ஒன்று ஓர் யோசனை விஸ்தீரணமுடையதாக செய்து கொடுத்த அந்த மயனுக்கு 3 அசுரரும் பற்பல விதமான பொருட்களை பரிசளித்து வெகு மரியாதை செய்து வழியனுப்பி வைத்தார்கள். ஓம் நம சிவாய.